வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ ஒரு முக்கியமான ஒரு மூலிகை ஒன்று தேடி வந்தோம். அது பார்த்திங்கன்னா மலைப்பகுதிகளில் தான் அதிகமாக விளையும். ஆனால் நம்மளுடைய ஒரு அதிர்ஷ்டவசமாக பார்த்திங்கன்னா கிராமத்துலேயுமே கிடைக்கிது. நம்ம லோக்கலில் அரிதாக கிடைச்சது. ஆமாம், அதை தான் இப்போ தேடி வந்திருக்கேன் உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு. இது பாருங்கள், இதுதான் புல்லாமணக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை. புல்லாமணக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மூலிகை பொதுவாக மருத்துவத்தை விட மாந்திரிகத்துக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. பொதுவாக வசியத்துக்கு, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ரொம்ப அது பயன்படும். இது வசிய மூலிகை, சரிங்களா? இது வசிய மூலிகைன்னு சொல்லப்படுது. இது கீழே இந்த பாருங்கள், இந்த பூத்திருக்கு பார்த்தீங்களா, இதில் ஒரு காய் ஒன்று வரும், ஆமணக்கு காய் மாதிரியே இருக்கும். அதனால தான் அதுக்கு புல்லாமணக்குன்னு பேர். நம்ம காட்டாமணக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரியே ஒரு காய் இதில் சின்னதாக காய்க்கும். இது புல்லாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் புல்லாமணக்கு. இதை நோண்டி எடுத்தோன்னா உள்ளுக்குள்ளே ஒரு கிழங்கு இருக்கும். ஒரு சின்ன வெங்காயம் போல் ஒரு கிழங்கு இருக்கும் உள்ளுக்குள்ளே. நம்ம நோண்டி எடுக்கிறேன். இது மூலிகை நமக்கு தேவைப்படுது வசியத்துக்காக. அது நம்ம பகுதியில் கிடைக்கிறதே ஒரு பெரிய அபூர்வம் தான். காட்டுறேன். அந்த வேரோட கிழங்கோடு எடுக்கணும். அப்போ தான் அதுக்குண்டான வேலையெல்லாம் செய்யும். எதுவும் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேன், தோன்றத்துக்கு சிரமமாக இருக்குது. சும்மா சொல்லக்கூடாதுங்க, நம்ம எதிர்பார்த்ததை விட நல்ல ஆழத்திலே இருந்திருக்கு. ஒரு லேசாக மேலால் தான் இருக்கும் கிழங்குன்னு நினச்சேன். நல்ல ஆழமாகவே அதனுடைய கிழங்கு இருக்குது பாருங்கள். இதுதான் புல்லாமணக்கு. மிகப்பெரிய ஒரு வசிய சக்தி உள்ள மூலிகை. இதை எடுக்க வந்திருக்கோம் இன்றைக்கி.